அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் டிஎன்ஏ மாதிரி ஒத்துப்போகவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் டிஎன்ஏ மாதிரி ஒத்துப்போகவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வேங்கை வயலில் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் குடிநீர் மேல்நில நீர்த்தேக்க தொட்டியில் வளம் கலக்கப்பட்ட விவகாரம் மனித குலத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. அந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் வேங்கை வயல் விவகாரத்தில் 31 பேரின் டிஎன்ஏ மாதிரியும் ஒத்துப்போகவில்லை என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. விசாரணையில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. கிட்டத்தட்ட 371 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது அந்த 31 பேரின் டிஎன்ஏ மாதிரியும் ஒத்துப்போகவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக நாம் பேசலாம். முத்துப்பழம்பதி, கிட்டத்தட்ட 371 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு சிபிசிஐடி வசம் சென்று. இப்போ இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில என்னென்ன விவரங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு? விக்னேஷ், ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் தான் வேங்கை வயல் சம்பவம். வேங்கை வயல் சம்பவம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த கிராமத்தில் பட்டியலின சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கழிக்கப்பட்ட சம்பவம் அன்றுதான் கண்டறியப்பட்டது. அந்த செய்தியை முதலாக புதிய தலைமுறையாக நாம் தான் பதிவு செஞ்சோம். உலகத்தோட கவனத்துக்கு கொண்டு போனோம். உலகமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க. அதே போல பட்டியலின ஆணையம் எல்லாருமே வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. முதல்ல இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழக காவல்துறையினர் தான் கையாண்டாங்க. டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து 2023 ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் 20 நாட்கள் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கை கையாண்டாங்க. ஆனால் தமிழக காவல்துறையினால குற்றவாளிகளை கண்டறிய முடியல என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினாங்க. உடனடியாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி முதல் இன்று வரையில சிபிசிஐடி போலீசார் மட்டுமே கிட்டத்தட்ட 371 நாட்களை கடந்து ஒரு 380 நாட்களாக இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வர்றாங்க. இந்த வழக்கில் இதுவரையில 221 நபர்களிடம் சாட்சியங்கள் பெற்றிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இது வேங்கை வயல் மட்டும் இல்ல, வேங்கை வயல் சம்பவம் நடந்திருந்தாலும் யாரு இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னு தெரியாது, எந்த அடிப்படையில் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால வேங்கை வயல், இறையூர், கீழமுத்துக்காடு, காவேரி நகர் உள்ளிட்ட அந்த பகுதி கிராமங்களைச் சேர்ந்த 221 நபர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் தனித்தனியாக விசாரித்து சாட்சியங்கள் பெற்றாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வழக்குக்கு நேரடி சாட்சியங்கள் இல்லை என்ற அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசார் முடிவெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக 11 நபர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்தாங்க. அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் படிப்படியாக முதல்ல ஒரு 11 பேருக்கு கொடுத்தாங்க. அதில் 7 பேர் வரல. அதன் அடுத்த கட்டமாக ஒரு 10 நபர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதி 11 நபர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை பண்ணுவோம். மே 8ஆம் தேதி 10 நபர்கள், திரும்ப 7வது மாசம் ஒரு 4 சிறுவர்கள், அக்டோபர் 12ஆம் தேதி ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் என 4 கட்டங்களாக டிஎன்ஏ பரிசோதனையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டாங்க. மொத்தம் 31 நபர்களுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுல 5 சிறுவர்கள் வந்தாங்க. இந்த பரிசோதனை எடுக்கப்பட்ட மாதிரிகள் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் தடயவியல் அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த முடிவுகள் வர்றதுக்கு 3 மாதங்கள் ஆகும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் சென்னையில தடயவியல் அறிவியல் ஆய்வகத்தில் அந்த முடிவுகள் வந்திருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த முடிவுகள்ல சம்பவத்தன்று குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில சேகரிக்கப்பட்ட அந்த தண்ணியோட மாதிரியும் இந்த 31 பேருக்கு எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரியும் ஒத்து போகல என்பது தெரிய வந்திருக்கு. இது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது சிபிசிஐடி போலீசாருக்கு சற்று ஒரு ஏமாற்றம் அளிக்கலாம். ஏன்னா அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கு. டிஎன்ஏ பரிசோதனை கை கொடுக்கும் என்று நம்பினாங்க. ஆனால் அது கை கொடுக்காம போயிருக்கு. இந்த நிலையில தான் கடந்த மாதம் முதலே அடுத்த கட்டமாக உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என 10 நபர்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வேங்கைவேல் கிராமத்தை சேர்ந்த 5 பேர், அதே போல மாற்று சமூகத்தை சேர்ந்த 5 பேர் என 10 பேருக்கு அவங்க சம்மன் கொடுத்திருந்தாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு வருது. இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த 10 பேருமே உண்மை கண்டறியும் சோதனைக்கு நாங்க ஒத்துக்க முடியாது, நான் எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி முன்பே அடுக்கடுக்கான வாதங்களை முன் வச்சாங்க. உண்மை கண்டறியும் சோதனை என்பது பொய்யானது, இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கம் இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது அடுத்த மாசம் வருகின்ற 29ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கு. நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் சமூக செயற்பாட்டாளர் தேவநேயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்.
சார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தாண்டிடுச்சு, ஆனா இன்னும் இந்த விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்ல. இதை முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கொடூரமான விஷயங்க இது. அதாவது அதாவது நம்ம மனித நாகரிக சமூகத்துல வாழ்றோமா இல்ல கொடுமையான காலகட்டத்துல வாழ்றோமா அப்படிங்கறதா இந்த வேங்கை வயல் ஒரு சாட்சி இது. அதாவது நாகரிக சமூகம் இப்படி செய்யவே செய்யாது. ஆனாலும் இப்படி செஞ்சிருக்காங்களே அப்படிங்கறத வந்து ஒரு மிக கொடூரமான விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்து கையாளலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்டும் கூட பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கப்பட்டவங்களை தான் போய் மேலும் பாதிப்பு எடுத்து அவங்க மனச்சோர்வு, உடல் சோர்வு, அவங்கள அலைய விட்டு அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பாருங்க. அப்ப எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு 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 வன்மத்துக்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இது கையாண்ட விதம் வந்து தொடக்கத்திலிருந்தே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முன்னுக்கு பிறனா பண்ணிட்டு இருக்கிறது வந்து இதுல வந்து மேலும் மேலும் சந்தேகத்தை வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமா இவங்க போஸ்ட்மான் பண்றது இது வந்து விஷயத்தை வந்து தள்ளிட்டு போற மாதிரி தான் தெரியுது. சார் இப்போ நீங்க இப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த விஷயத்தை இன்னும் சீரியஸா கையாண்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இந்த டிஎன்ஏ பரிசோதனையும் இப்போ நெகட்டிவ் அப்படின்றது மாதிரி வந்திருக்கு. இப்போ உண்மை கண்டறியும் சோதனைக்கும் இவங்க நீதிமன்றத்தை இப்போ நாடிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியப்படுமா? உண்மை கண்டறியும் குழுங்கிறதே வந்து ஒரு டார்ச்சரோட இன்னொரு வடிவம் தானதுங்க. இப்ப நவீனத்துல வந்து உண்மை கண்டறியும் குழு என்ன சயின்டிபிக்காவா பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அது ஏற்கனவே இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு வந்து உண்மையை கண்டறிய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுலயுமே நமக்கு வந்து ஒரு தோல்வியை தான் தழுவி இருக்கு. இப்போ இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து உண்மை கண்டறியும் குழுவெல்லாம் பெருசா வந்து கண்டறியக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா இதுல வந்து வெறும் சிபிசிஐடியில தமிழ்நாட்டோட குழுக்கள் போனாங்க, ஆணையம் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து எந்த எந்த இவங்க போன விஷயத்தையும் ஒழுங்கா ஓப்பனா வெளியே டிரான்ஸ்பரண்டா சொல்லல. இல்ல ஒரு குழு போய் போனாங்க, அந்த குழு போனதுக்கான டிரான்ஸ்பரன்சியான ரிப்போர்ட் சொல்ல. இவங்க ஏதோ இப்போ இது இதுல இருந்து ஒன்னொன்னு தனித்தனிப்பட்ட மாதிரியே தான் இயங்கிட்டு இருக்குது ஒழிய சேர்ந்து விஷயங்கள் பண்ணவே இல்லை. இப்ப இந்த குழு போனதுக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சா? இவங்களோட உட்கார்ந்து பேசுறாங்களா? இல்ல ஓப்பனா என்ன நடக்குது அப்படிங்கிற வெளிப்படையா சொல்றாங்களா? அது கோர்ட்ல வர விஷயங்கள் தான் சொல்றாங்க. அரசு இதுல இந்த விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கு. இது வரைக்கும் 221 பேரிடம் சாட்சிகள்கிட்ட விசாரிச்சிருக்கதா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிஎன்ஏ மாதிரியும் ஒத்து போகவில்லை அப்படின்ற ஒரு இருக்கு. இப்போ வந்து இந்த விசாரணை என்பது அதாவது கிட்டத்தட்ட 380 நாட்களை கடந்து மீண்டும் அந்த தொடக்க இடத்திற்கே வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? உண்மைதான், அப்படித்தான். நம்மளே மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. ஒரு இப்படி அந்த ஆணையம் இந்த மாதிரி விஷயங்கள் போடுறதே பிரச்சனையை வந்து நீர்த்து போச்சு தானே. ஒரு பிரச்சனையை நீர்த்து போகணும் செய்யணும் ஒண்ணும் பண்ண ஒரு ஆணையத்தை போடுங்க, நீர்த்து போங்க. இது வரைக்கும் நம்ம ஆணையங்கள் போட்ட ஆணையங்கள் என்ன சாதிச்சிருக்கு சொல்லுங்க. எந்த ஆணையமா இருந்தாலும் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம போட்டது ஒரு 50 ஆண்டுகளா வந்து நம்ம 50க்கு மேற்பட்ட ஆணையங்கள் போட்டு என்ன நடந்துச்சு? அப்ப இதை வந்து இந்த சாமானிய எளிய மக்களோட பிரச்சனை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இதுவே வேற இடத்துல நடந்துருச்சுன்னா எப்படி பார்ப்பாங்க? இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை சமூக தலித் சமூகம் நீங்க பாக்குற பார்வை எப்படி இருக்கு? அந்த கொஸ்டின் மார்க்கான விஷயங்கள் இல்லையே. இப்ப இவங்க எல்லாம் வந்து இவங்க இருக்கிற குழுக்கள் வந்து நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் ஓப்பனா அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. எனக்கு என்னன்னா திரும்ப திரும்ப அப்படியே தள்ளிட்டு போறதா இன்னொரு ஒரு வருஷம் அப்படி இழுத்து போறாங்க. அப்படியே நமக்கு மக்கள் மறதி என்பது இயல்பாயிருது. சாமானிய மக்கள் பிரச்சனை தானே அப்படி கடந்து போற மனநிலையை தான் உருவாக்கும் போல இருக்கு. இது பாதிக்கப்பட்டவங்க யார்? விளிம்பு நிலை சமூகம். அப்படி அது ப்ரையாரிட்டியில் வராது, அவ்வளவுதான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு தேவனையன். அடுத்ததாக நமது இணைப்பில் மலர்மன்னன், அதாவது இந்த வழக்கு தொடர்புடைய வழக்கறிஞர் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க புதுக்கோட்டை அந்த வன்கொடுமை நீதிமன்றத்தில் உங்க தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தீங்க சார்? இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி காவல்துறை விசாரிக்கிற கோணமே தவறா இருக்குன்னு தான் ஆரம்பத்திலேருந்து நாங்க சொல்லியிருக்கோம் சார். டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இந்த வழக்குல பொருந்தாது, இது தேவையற்ற விசாரணை முறை அப்படின்னே சொல்லி நாங்க அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ஜெக்ஷன் பண்ணோம். அவங்க தரப்புல இருந்து சிபிசிஐடி தரப்புல இருந்து இது தொடர்பா நீங்க முன் வச்சதுக்கு அவங்க என்ன வாதங்கள் வச்சாங்க? சிபிசிஐடி வந்து இந்த வழக்குக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் எடுத்தவங்க ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டே நீதிமன்றத்துக்கும் தாக்கல் செய்யலை. எங்களுக்கும் அந்த ரிப்போர்ட் எடுத்தவங்களுக்கும் நெகட்டிவா பாசிட்டிவா. இப்போ தமிழக அரசு சார்பா ஒரு நபர் ஆணையம் அமைச்சு அவங்க விசாரணை 2 கட்டமா விசாரணை நடத்திருந்தாங்க. அந்த அறிக்கையை வந்து நீதிமன்றத்திலையும் தாக்கல் செஞ்சாங்க. அது தொடர்பான விவரங்கள் உங்களிடம் இருக்கா சார்? இல்ல சார், இப்ப அந்த விவரங்கள்ல முழுமையான விவரங்கள் எதுவுமே நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படல சார். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு மலர்மன்னன். அடுத்ததாக சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி திஃபன் நமக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதனையும் இப்போது பார்க்கலாம். இன்று தமிழகத்தினுடைய ஜாதி அவமான சின்னமான வேங்கவயல் சம்பவம் நடந்து ஓராண்டு ஆகிவிட்டது. உயர் நீதிமன்றம் தலையீடு, காவல்துறை புலன் விசாரணையில் பல விதமான விசாரணை முறைகள், உயர் நீதிமன்றத்துடைய பழைய ஆணைகள்,
உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய கண்காணிப்பின் கீழ் விசாரணை என்ற வெவ்வேறு கட்டமான விசாரணைகள் நடந்தும் குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு, சாதிய பாகுபாட்டின் மிக கேவலமான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த வேங்கவயல் ஓராண்டு ஆகியும் அவர்கள் எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வற்புறுத்தி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுலையும் இதுவரைக்கும் நம்பக்கூட தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதில் எதுவும் மேட்ச் ஆகலைன்னு தெரியுது. என்ன காட்டுகிறது என்றால், சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக அந்த இடத்தில் பணியாற்றியவர்களுக்கு சாதிய பாகுபாட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசியல் சாயம் படைத்தவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும்தான் இது எடுத்து காட்டுகிறது. இது ரொம்ப வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஆளுகின்ற சமூக நீதி அரசினுடைய தலைவர் மாண்புமிகு நான் மதிக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுக்கு இது நீங்கள் வெவ்வேறு மாநாடுகள் கூடலாம், ஆனால் சாதிய பாகுபாட்டை நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் நீங்கள் இறங்கவில்லை என்றால் இது உங்களுடைய இயலாமையை எடுத்து காட்டுகின்ற செயல். உங்களுக்கு அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பல்வீர் சிங்கை சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண செய்ய முடிகிறது. ஆனால் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஒரு நிலையில் ஓராண்டிற்கு பிறகு கூறுகிறீர்கள் என்றால் இது உங்களுடைய இயலாமையை காட்டவில்லை, இந்த அரசுடைய சாதிய பாகுபாட்டை எடுத்து காட்டுகிறது என்பதை மிக வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். இதுல ஒரு எஸ்சி கமிஷன் வேற நமக்கு, அந்த எஸ்சி கமிஷனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அனைத்து அமைப்புகளும் சுட்டி காட்டுகின்றவர்களுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு என்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன், வருத்தத்துடன் கண்டிக்கிறேன். இது ஒரு கேவல செயல் என்பதை கூறுகிறேன். மற்றவர்கள் இதை பற்றி பேசுவதை விட தமிழகத்தை சார்ந்த நாங்கள், இந்த அரசிற்கு எதிராக ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உங்களை பூர்வமாக விமர்சனம் செய்வது சரியே என்று கருதுகிறோம். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நமது இணைப்பில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், இந்த விஷயம் நடந்த உடனே முதல்ல நீங்க தான் அங்க போய் அந்த இடத்துல பார்த்துருந்தீங்க. நீங்க பார்த்த விஷயங்கள், அது வரைக்கும் நடந்த விஷயங்களை நீங்க நினைவு கூற முடியுமா? கந்தர்வக்கோட்டை வேங்கவயல் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குள்ள இருக்கு. அந்த சம்பவம் நடந்த உடனே தகவல் அறிஞ்சு நான் தான் முதல்ல அந்த இடத்துக்கு போனது. அப்படி போன உடனே தாசில்தார் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்தாங்க. உடனடியா விசாரணைக்கு உட்படுத்துறதுன்னு சொல்லி முடிவு பண்ணோம். அன்னைக்கு அந்த மக்கள் எல்லாருமே நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம், இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது பெரிய ஒரு வேதனை என்பது எல்லா மக்கள் மனதிலையும் தெரிஞ்சது. அதனாலும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பங்கேற்ற ஒரு பெரிய போராட்டம் என்பதை நாங்கள் நடத்தினோம். உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலை என்பதை நாங்கள் தெரியப்படுத்தினோம். மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம். அடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு முதல்ல நான் தான் பேசினேன். அடுத்து அனைத்து கட்சிகளும் பேசப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அது சம்பந்தமாக நீண்ட விளக்கத்தை தெரிவிச்சாங்க. அங்கு ஒரு அமைதியான சூழல் திரும்புவதற்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. நீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகும் கூட டிஎன்ஏ செக்அப் என்று முயற்சி பண்ணாங்க. கடைசி வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது ஒரு பெரிய வேதனையை வெளிப்படுத்துது. உடனடியாக வேங்கவயல் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலையாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ இந்த விசாரணையோடைய போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப டிஎன்ஏ செக்அப்ல தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு உண்மையறியும் சோதனைக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. வாய்தா தேதி இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. விரைந்து ஒரு தீர்வு காண வேண்டும், உண்மை குற்றவாளிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. ஏன்னா வழக்கறிஞர்களா இருக்கட்டும், அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும், இவங்க இந்த விசாரணை போக்கே சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? விசாரணையை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள நியாயபூர்வமாக தான் விசாரணை நடக்குதுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் என்பதுதான் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இதுல இப்போ 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடந்திருக்கு. 221 சாட்சிகள் இது வரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க சார்? அதுக்கப்புறம் நீங்க அந்த பகுதிக்கு போனீங்களா?
அதுக்கு பிறகு நான் வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட போயிட்டு வந்தேன். அந்த பக்கத்துல இருக்க எல்லா மக்களோடையும் பேசணும். இப்ப வந்திருக்கக்கூடிய சிபிசிஐடி அதிகாரிகளும் போய் அங்க விசாரணை நடத்திட்டு இருக்கதா சொன்னாங்க. என் டைம் கூட சிபிசிஐடி விசாரிகள்லாம் விசாரிச்சாங்க. நீங்க போனீங்க, எப்படி நடந்துச்சு என்னங்கிறதெல்லாம். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலைங்கிறது பெரிய வேதனையாகத்தான் இருக்குது. நீதிமன்றம் அதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடணும். உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கண்டறிஞ்சு தண்டனை வழங்கணுங்கிறதா நாங்க வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். உண்மை குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு சின்னதுரை. வேங்கை வயல் விவகாரத்தில் டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வெளியாகி இருந்தது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாதது கவலை அளிப்பதாக சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது தொடர்பான நேரலையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை ஒன்றையும் பார்க்கலாம். பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி மனித கழிவு கலக்கப்பட்டது தெரியவந்தது. பட்டியல் இன மக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி குறித்து முதலில் உலகிற்கு தெரியப்படுத்தியது புதிய தலைமுறை. இந்த விவகாரம் பூதாகரமானதை அடுத்து தொட்டியிலிருந்து மாதிரிகளை அரசு அதிகாரிகள் சேகரித்த பின்னர் தொட்டி சுத்தம் செய்யப்பட்டது. குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என கண்டன குரல்கள் ஒலித்ததை அடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வழக்கு விசாரணை சிபிசிஐடி காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக 221 பேரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் வேங்கை வயல், இறையூர், முத்துக்காடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 31 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டவர்களில் 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் சிபிசிஐடி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சிபிசிஐடி விசாரணையில் யாரும் கைது செய்யப்படாத நிலையில் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. வழக்கு விசாரணை ஒருபுறம் இருக்க, பழைய குடிநீர் தொட்டியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் புதிய குடிநீர் தொட்டி கட்டப்பட்டது. இத்தகைய நிகழ்வு நடந்து ஓராண்டுக்கு மேலாகியுள்ள சூழலில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற அவல நிலையே தற்போது வரை தொடர்கிறது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான நேரலையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நமது இணைப்பில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த இளமுருகு முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இருக்கட்டும், அதே மாதிரி சர்வதேச அளவில் இந்த விஷயத்தை நீங்க தான் முதல்ல கொண்டு போனீங்க. அதனால இப்போ உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். அதாவது நீங்க இந்த விஷயத்தை வந்து தேசிய அளவில் கொண்டு போனீங்க இல்லையா? அப்ப அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தை எப்படி பார்த்தாங்க? வணக்கம். இந்த விஷயத்துல முதல்ல நம்ம ஆரம்பிச்சது வந்து மாவட்ட நிர்வாகத்துல இருந்து ஆரம்பிச்சோம். முதல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட எஸ்பி எல்லாருக்கும் நமக்கு தகவல் கொடுத்து அவங்களை ஸ்பாட்டுக்கு வர வச்சது நம்ம தான். டிசம்பர் 26, 2022. அதுக்கப்புறம் வந்து விசாரணை வந்து எந்த தோட்டத்துல போனதுன்னு உங்க எல்லாருக்குமே தமிழகமே அறியும். இதுல வந்து அந்த எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ பட்டியல மக்கள், அவங்களையே மறுபடியும் பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி அவங்களையே விசாரணை வளையத்துகளை கொண்டு வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்து ஹராஸ்மெண்ட் உட்பட பண்ணனால போலீஸை வந்து நம்ம வந்து ஜனவரி போன வருஷம் 2023 12ஆம் தேதி போய் டிஜிபி அப்ப இருந்த சைலேந்திர பாபுவை பார்த்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற சொன்னோம். அவரும் ஜனவரி 18 வந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து நீதி கிடைக்கும், அது வந்து சரியான முறையில போகும்னா அங்கேயே நம்மளுக்கு வந்து அதிருப்தி தான் காத்திருந்தது. சாதாரண முறையில முதல்ல போலீஸ் எப்படி விசாரணையை பண்ணாங்களோ, எப்படி வந்து பட்டியலின மக்களோட இளைஞர்களோ அந்த விசாரணை வளர்த்துக்கொள்ளுங்கிற பேர்ல வந்து ரொம்ப அராஜகத்துக்கு உள்ளானாங்களோ அதே சூழ்நிலை தான் தொடர்ந்தது. அதற்காக தான் நம்ம தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை வந்து நம்ம தொடர்பு கொண்டோம். நேரில் போயிட்டு தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்துல வந்து சேர்மன் அருண் ஹால்டரை சந்திச்சு நம்ம நேரில் வந்து புகார் அளித்தோம். புகார் அளித்ததின் பேரில் வந்து உடனடியாக அவங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் சூப்பரண்டுக்கும் வந்து லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. 2 வாரத்துல ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஏடிஆர் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிட்டு வந்து அனுப்பியிருந்தாங்க. அது சம்பந்தமா அவங்க மாவட்ட நிர்வாகம் அனுப்பியிருந்தாங்களா என்னங்கிறது வந்து நம்மளுக்கு தகவல் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் என்ன காரணமோ தெரியல, அதுல வந்து பட்டியலின ஆணையமும் தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையமும் அதுல வந்து பெருசா வந்து ஈடுபாடு காட்டல.
அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றோம், ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நாங்க வந்து விசாரணை பண்றோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்தாங்க. அந்த விசாரணை வந்து நடக்கல. அதுக்கப்புறம் நம்ம மாநில செய்திய தாத்தப்பட்ட ஆணையத்தையும் தொடர்பு கொண்டோம். ஆனா அந்த விஷயத்துல அவங்களும் ரொம்ப வந்து அக்கறை காட்டாததுனால வந்து நாம இதுல வந்து இதுல என்னதான் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் நம்ம கொடுத்திருந்தோம். டெல்லியில இருக்கிற மனித உரிமை கழகத்திலையும் அதுலயும் ஒண்ணும் கிடைக்காதனால வந்து சரி இதை வந்து ஐநா சபையில் இருக்கிற அங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜூன் 23 வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். பட் அவங்களுடைய உடனடி பதில் என்னவா இருந்ததுன்னா அதுல வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத விட எத்தனை பேர் வந்து அதுல ஏதாவது கேஷுவாலிட்டிஸ் இருக்கா, யாராவது இறந்துருக்கிறாங்களா, அதுக்கு மாதிரிக்கான கேள்விகளை கேட்டாங்க. மெயினா வந்து மனித உரிமை கழகத்தினுடைய முனைப்பாடு வந்து அப்போ வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து உச்சமா இருந்ததுனால அங்க மனித உரிமைகள் நிறைய மீறப்படுவதனால அங்க ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, இது வந்து சமூக நீதி காவலர்கள் என்று கூறக்கூடியவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சியில வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த நாட்டில் வந்து இந்த மண்ணில் வந்து நடக்குது அப்படிங்கிறதா வேதனைக்குரியது. அதை உலக அரங்கிற்கு எடுத்துட்டு போகணும். இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஐநா வரையில எடுத்துட்டு போனோம். ஆனா அவங்க அப்பவே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க இதுல வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு தெரியல, பட் நாங்க வந்து பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அந்த முடிவுகளும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இது திரும்ப வந்து இந்த விசாரணை வந்து தொடக்க புள்ளிக்கே வந்து நிக்குதா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல வந்து என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து நான் சொல்ற குற்றச்சாட்டு வந்து தமிழக அரசு வந்து இந்த விஷயத்தை நீர்த்து போக செய்யணும், இந்த விஷயத்துல நீதி கிடைக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து முனைப்போட இருக்குது. ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு மாநகரம் கிடையாது, ஒரு சாதாரண கிராமம். வேங்கவேல்ங்கிறது வந்து ஒரு 30 குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமம். பக்கத்துல இருக்கிற இறையூருங்கிறது வந்து ஒரு 100 குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமம். இது போன்ற கிராமத்துல இருக்கிற மக்களை வந்து கண்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆகி கண்டுபிடிக்கலன்னா அது வந்து வெற்றிகேடு. அது வந்து தமிழக அரசினுடைய தமிழக காவல்துறை நிர்வாக தோல்வியாகத்தான் நான் பாக்குறேன். இதுல வந்து அறிவியல் பூர்வமான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நீங்க டிஎன்ஏ சொல்றீங்களா, எதை டிஎன்ஏ பண்ணிட்டு இருக்காங்க? ஆனா அவங்க தரப்புல வந்து சொல்லும்போது அறிவியல் ரீதியான தடயங்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம், அதற்காக உண்மை கண்டறியும் சோதனையும் நாங்க நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இதுல ஒரு வருஷம் கூட இன்னும் ஒருத்தரை கூட கைது செய்யவில்லையே, இன்னும் ஒருத்தரை கூட குற்றவாளியை காட்டலையே. அந்த அளவுக்கு வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என்று மாற்றத்தை கொள்ளக்கூடிய இந்த தமிழக காவல்துறை அப்புறம் வந்து நிர்வாக தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு இதுல இருக்கின்ற கேள்வியே. அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னா சிபிசிஐடிக்கு கண்டுபிடிக்க முடியல, சிபிஐக்கு வழக்கு மாற்ற சொல்லுங்க, அதுலயாவது நீதி கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்த கட்டமாக இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு இளம்புருகு முத்துமழமதி. நீங்க இந்த விசாரணையோட விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமா சிபிசிஐடி தரப்புல என்ன செய்ய போறாங்க? விக்னேஷ், மற்ற வழக்குகளோடு இந்த வழக்கை ஒப்பிட முடியாது. இது ஏன்னா இதுவரை தமிழக காவல்துறை வந்து கண்டிராத வழக்கு. அதனால தான் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்குடன் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் உள்ள அனைத்து சமூகத்தினரையும் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஏன்னா உண்மையான குற்றவாளியை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கில் இப்போ டிஎன்ஏ பரிசோதனை தோல்வியில் முடிந்திருப்பதால் அடுத்த கட்டமாக உண்மை கண்டறியும் சோதனையை வந்து நடத்துறதுக்கு தான் சிபிசிஐடி போலீசார் முடிவெடுத்திருக்காங்க. அதற்காகத்தான் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க. அந்த மனு குறித்த விசாரணை நீதிமன்றத்தில் 4வது முறையாக நடைபெற்று முடிந்திருக்கு. வருகின்ற 29 குறித்து விசாரணை நடத்த போறாங்க. அப்போ புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படும். அல்லது நீதிமன்றம் அனுமதி மறுக்குது அப்படின்ற, ஏன்னா 10 பேருமே வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருதரப்பு வழக்கறிஞர்களும் கடுமையான வாதங்களை முன்வைத்தாங்க. அப்படி நீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் உண்மை கண்டறியும் சோதனை என்ற அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை தொடருவாங்க. அப்படி நீதிமன்றம் அனுமதி மறுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக சிபிசிஐடி போலீசார் என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டு இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிய போகிறார் என்பது போகத்தான் தெரிய வரும். விக்னேஷ், அடுத்த கட்டமா உண்மை கண்டறியும் சோதனையை கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி முத்துப்பழமதி. அதே போல இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இன்னும் சீரியஸா இந்த விஷயத்தை வந்து கையாளணும் அப்படின்றதான் சமூக செயற்பாட்டாளர்களின் கோரிக்கையா இருக்கு. இன்னும் இந்த விஷயத்தில் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இந்த விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அப்படின்றத நம்பலாம்.